ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. என்னுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து ஸ்லிங் பேக்கும் ஹேண்ட் பேக்கும் செய்கிறது எப்படி, நான் அந்த காயின் பர்ஸ் வீடியோ போட்டிருக்கும்போது கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிற இது பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நான் எடுத்திருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கலம்காரி மெட்டீரியல். இது வந்து 1 மீட்டர் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதி இருந்தால் போதும், நம்ம ஸ்லிங் பேக் பண்ணிடலாம். இப்போது இந்த மெட்டீரியலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 4 வந்து மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பு 4 மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி 4 மடிச்சுக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு கேமராவில்? இந்த மாதிரி 4 மடிச்சுக்கோங்க. இது இன்ச்சு டேப்பில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19 இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? 19 இருக்குது லென்த்து. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. இதுவே வந்து ஸ்லிங் பேக்குக்கு போதுமானது. இல்லை உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கலம்காரி தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, என்ன மெட்டீரியலில் வேணால் ஸ்லிங் பேக் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ். இது வந்து இப்போ பெரிய பேக்லாம் ஸ்டிச் பண்ணுறோன்னா நம்ம காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து பேப்பர் கேன்வாஸும் வச்சு தைக்கலாம். அதுக்கு மேலே வந்து லைனிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் கரெக்டாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து கேன்வாஸை வைங்க. கேன்வாஸ் எப்படி வைக்கணும்னா, ஒரு மாதிரி கிளாத்து மாதிரி இருக்கும். அந்த சைடு வந்து வெளிப்புறமும் இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது வந்து துணியை ஒட்டின மாதிரி வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிங்கன்னா அந்த கிளாத்தும் அதுவும் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா லைனிங் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி என்ன அளவு நம்ம மெட்டீரியல் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க. லைனிங் எடுத்துகிட்டு அதையும் வந்து அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 சைட்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போ இதுதான் துணி, இதில் தான் நம்ம ஸ்லிங் பேக் பண்ண போகிறோம். எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணுங்கள். முதல்ல ஜிப்பை எப்படி அட்டாச் பண்ணணுன்னா, நான் வந்து இப்போ பெரிய ஜிப்பில் காமிக்கிறேன். ஸ்லிங் பேக்குக்கு உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஜிப்பு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜிப்பை வந்து இந்த மாதிரி பேக் சைட், இது வந்து நல்ல பக்கம். நம்ம எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பக்கம் எடுக்கணும், அதாவது நல்ல பக்கம் இது. இதை வந்து இப்படி டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெட்ட பக்கமாக நினச்சிக்கோங்க. ஸோ இதில் இந்த சைடில் இப்படி ஜிப்பை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு தையல் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே ஒரு தையல் நீங்கள் போடணும். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த துணி இருக்கு இல்லையா, இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி இந்த சைட் ஜிப்பை அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம இருக்கணும். இது எல்லாமே வந்து கெட்ட பக்கம் உள்ள தையல் போடணும் நம்ம. ஸோ இந்த பேக் சைடில் இந்த ஜிப்பு வந்து உள்ளே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு இருக்குது இல்லையா, இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, இந்த கார்னரில் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச்சு டேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதும். இதோ இப்படி வச்சு ஷார்ட் பீஸ் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. 3 இது எடுத்திருக்கேன் நான், 3 அடி எடுத்திருக்கேன். இங்கே இந்த சைடில் ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பாக்ஸு அப்படியே போட்டுக்கோங்க. இந்த கார்னரை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னரும் கட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் வரும், அதை வந்து நீங்கள் இப்படி உள்பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இந்த சைடும் உள்பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறமா இந்த சைடும் ஒரு ஸ்டிச் போடணும், இந்த சைடும் ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ நம்ம ஸ்லிங் பேக் ரெடி ஆகிடும். இப்போது இந்த ஜிப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த ஜிப்பு வந்து இப்படி பேக் சைடில் இருக்கும் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பேக் சைடாக இருக்கும். இதை வந்து இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ ஸ்லிங் பேக் ரெடி. இது வந்து சிங்கிள் ஜிப் வச்ச ஸ்லிங் பேக். உங்களுக்கு சைடில் பேக்கெட் வேணும்னா அதே மாதிரி இப்போ இந்த மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த மெட்டீரியலில் ஒரு சின்ன பேக்கெட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ நான் எடுத்துருக்கு வந்து 19 எடுத்துருந்தேன். ஸோ அதில் நீங்கள் கொஞ்சமாக பாதி எடுத்துக்கிட்டால் கூட போதும்.
ஒரு 8 இன்ச்சஸோ இல்லை 9 இன்ச்சஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 9 இன்ச்சஸ் எடுத்து துணி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்னெட்டிக் பட்டன் வச்சியும் பேக்கெட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஜிப்பும் இது பண்ணிக்கலாம். ஜிப்பு நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஒரு பர்ஸு மாதிரி குட்டி பர்ஸ் மாதிரி தைச்சிக்கோங்க. இதே மெத்தட் தான். என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி துணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஜிப்பை அட்டாச் பண்ணிவிடுங்க. பேக் சைடாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பேக்கெட் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சைடு நம்ம வந்து ஓரம் அதாவது மடித்து தைச்சிருக்க மாட்டோம். இங்கே வந்து நம்ம அதனால் என்ன கொடுக்க போகிறோன்னா வெளிப்பக்கம் வந்து பட்டி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இதே மெட்டீரியலே நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு மெட்டீரியல். இந்த ஸ்லிங் பேக் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, மினிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து 23 வந்து இருந்துச்சுன்னா, லென்த் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்லிங் வந்து நல்லா கரெக்டாக நம்ம கால் கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மடித்து தைச்சிக்கோங்க. அதாவது எப்படி மடிக்கணும்னா, இப்போ இதுதான் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இந்த மெட்டீரியலை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து சைடில் வந்து இந்த பட்டியும் ரெடி ஆகிடும், ஸ்லிங்கும் ரெடி ஆகிடும். மடித்து தைச்சி வச்சுக்கோங்க. மடித்து தைச்சிட்டு கொஞ்சம் துணியை மட்டும் மடிக்காதீங்க கீழே. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிங் பேக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லிங் பேக்கில் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இந்த பட்டியை இப்படி வச்சுட்டு இந்த சைடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து ஸ்லிங் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஸ்லிங் வந்து ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான், இதே மாதிரி துணியை, ஆனால் இது வந்து ரொம்ப பட்டையாக வச்சுருக்கேன். நீங்கள் மெலிசாக வச்சுக்கோங்க. மெலிசாக வச்சுட்டு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிங் பேக் ரெடி ஆகிருக்கும். நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து ஒரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்லிங் பேக் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு சாய் பிரியா ஸ்டுடியோவில் காமிச்சேன். இதே மாதிரி அந்த வியூவர் ஹேண்ட்பேக்கும் கேட்டிருக்காரு. ஸோ ஹேண்ட்பேக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நான் இன்னும் எதிர்பார்க்குறேன். இதே மாதிரி வேறு ஒரு அப்டேட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.